பெரிய உறவுகளுடைய வீட்டில சமையல் வேலை செய்து தன்னுடைய பிள்ளைய நல்லா படிக்க வச்சார். படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துக்கு வந்தாச்சு. கவர்மெண்ட் ஏஜென்ட் மாதிரி வந்தா ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைக்கு அவரை பார்க்கறதுக்கு அலுவலக ரீதியா யாரோ வந்திருக்கிறார். கதைச்சு கொண்டிருக்கிற பொழுது பாவம் இந்த வயதான அப்பா தன்னுடைய நாடுமுள்ள வேட்டியோட வெளியில வந்திருக்கிறார். வந்திருக்கிற அலுவலர் கேட்கிறார், he is my cook, இவர் என்னுடைய சமையலாளர் என்று மகன் சொன்னார். அவ்வளவுதான். அந்த அப்பா உள்ள போனார், தன்னுடைய பழைய பொட்டி எடுத்தார், ஒரு சேட்டு ஒரு நாடுமுள்ள வேட்டி நடந்தார், மடத்துக்கு போய் சேர்ந்தார். மகன் போய் எவ்வளவோ கெஞ்சினார், ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. இந்த ரெண்டு கதையும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. எதுவென்றால், வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம். பிள்ளைகள் பெரியவர்களை விட்டு பிரிந்து போகலாம், அவர்களுடைய அன்பை இழக்கலாம், வேண்டிய சொத்துக்களை பெற்றுக்கொண்டு கைகழுவி விடலாம். எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன், பெரியவர்கள் ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருக்கிற பொழுது நட்ட மரங்கள் குறைந்தது 20 வருஷம் 25 வருஷம் பிறகுதான் பயன் தரப்போகும். அதுபோல அவர்கள் 20 வயது 22 வயது பெற்ற பிள்ளைகள் இன்னொரு 20 வயது பிறகுதான் சிந்திக்க போகிறார். காலம் பதில் சொல்லும், படைத்தவன் படியடப்பான். அதை மனதில் வைத்து எல்லோருக்கும் பொதுவான தெய்வம் என்று ஒரு நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொண்டு, முதுமை என்பது எல்லாருக்கும் உரியது. முதுமையை கண்டு துவண்டு விடக் கூடாது. முதுமையில கூட ஒரு அழகு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, முதுமையில் கூட மனதாலோ செயலாலோ எவ்வளவோ சாதிக்கலாம், செய்யலாம். அத்தகைய சிந்தனைகளை வரவழைத்துக் கொண்டு, நாளை என்பொரு நாள் வருவது நமக்காக என்று சவால்களை எதிர்கொண்டு வாழ வேண்டும். அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படத்தான் இப்படிப்பட்ட விழாக்கள். சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பூஸ்ட், ரீசார்ஜ், அதுக்குத்தான் இந்த விழாக்கள் என்ற செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நண்பர்கள் தன் வீட்டிற்கு வந்தான். நீராடினா பின்னர் உணவருந்த இருந்தார். அவர்கிட்ட சாமி கூட மறக்கவே இல்லை. அவர் சாப்பிடாம அந்த வேலை சாப்பிட்ட பெருமத்தை அதன் சுவை மேலே மற்றிய மாங்கனியை கேட்க செய்வதறியாத வீட்டுக்குள்ளே சென்றார். இறைவனை வழிபட்டார். இன்னும் அதிசயம், அவர் கையில் மற்றொரு மாங்கனி கிடைத்தார். அதிசயமான செயல்தான். மாம்பழத்தை கொண்டு வந்து தனது கணவனிடம் மிகவும் பக்குவமாக கொடுத்தார். மாம்பழத்தை உள்ள பெருமத்தை சாப்பிட்ட மாங்கனியின் சுவையை விட மத்திய மாம்பழத்தின் சுவை மேம்பட்டிருப்பதை வந்தான். அவனிடம் கொடுத்து சாப்பிடும் பண்பே கிடையாது. முதல் மாம்பழத்தையும் தானே உண்டு, பின்னர் மத்திய மாம்பழத்தையும் தானே சாப்பிட்டு விட்டார். இப்ப கருணாகரன் அடுத்த பேசுறேன். என்னையா வயிற்றுக்குள்ளே ஜெயிக்குதோ கட்ட மாம்பழம் சாப்பிட்டவர்தானே ஐயாக்கிற வயிற்றுக்கு ஜெயிக்குதோ. முதல் சாப்பிட்ட மாங்கையின் சுவையை விட பின்னர் சாப்பிட்ட மாங்கையின் சுவை மேம்பட்டிருப்பதை வந்தான். அது பரமதனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினார். புனிதவதியாரை அழைத்தான். இது நான் முதல் தந்த மாங்கனி அல்ல, இதை நீ வேறு எங்கிருந்து பெற்றாய்? இந்த மாங்கனியானது 3 ஆண்களிலும் பெறுவதற்கென கொடுத்தான். சிவனடியார்களுக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு கூடக்கூடாது. அதே வேளை கணவனுக்கு பொய் உரைத்தால் முறையன் என்ற நேரத்தை புனிதவதி
அது உண்மையான நீ இப்பொழுது இன்னும் ஒரு மாங்காயை வெற்றி தர வேண்டும் என புனிதவதி அவ்விடம் விட்டு சென்று சிவபெருமானை வழிபட்டார்.